காளியம்மாள் அக்காளுக்கு அதிருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து அதிருப்தி இருக்குது. இந்த கடிதத்தை அவங்க வெளியிடும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் முடிவெடுக்காமல் தான் வைத்திருந்தேன். நான் வந்துட்டு என்னுடைய அபிமானிகளுக்கு இணங்க நான் வந்துட்டு முடிவெடுக்காமல் தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எதனால் வந்துச்சு? கட்சி பொறுப்புகள்லாம் 50% கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு சரியான சரிவிதமான இதாக இருக்குங்கிறாங்க. நான் அப்பவும் சொன்னேன், கட்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. 50% இடத்தை கட்சி கொடுத்து செயலாளர்களாக, மாவட்ட செயலாளர்களாக, தொகுதி செயலாளர்களாக மாற்றி பெண்களை நிறுத்த தயாராக இருக்கிறது. வந்து நிற்கிறதுக்கு உண்டான பெண்கள் தயாராக இருக்கிறார்களாங்கிறதான் கேள்வி. பொதுச் செயலாளராக கொண்டு வரணும்னு அவங்க சொன்ன காலகட்டத்தில் கயலண்ணி மீது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவங்கள கட்சிக்குள்ள கொண்டு வர்றாங்க, வழக்கறிஞர் பாசறையில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் பேசி கொண்டிருக்கு. இவங்க இதை புரிஞ்சு சொன்னாங்களா, புரியாம சொன்னாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இவங்க சொன்னது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது கயலண்ணியை கொண்டு போயிட்டு அவ்வளவு தூரம் பிரஷர்ல கொண்டு போய் உட்கார வச்சாதான் தான் இருந்துச்சு. இப்ப நீங்க விலகி போனீங்கல்ல, இதுல வந்து பெண்களுக்கு 3 இடம் இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போனீங்கல்ல, விலகி போய் இப்ப நீங்க நிக்கிற இடத்துல எந்த இடத்துல பெண்களுக்கு இவ்வளவு தூரம் முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு நாங்க கேள்வி. ஐயா ஈவேராவை விமர்சிச்சு விட்டதாலேயே நாங்க வந்துட்டு பாஜக பக்கம் போயிட்டோம் நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க விமர்சிக்காததா? ஈவேராவை நீங்க கட்சிக்குள்ள இருக்கும்போது விமர்சிக்காததா? அப்போ வந்துட்டு ஈவேரா தான் எல்லாத்தையும் செஞ்சாரு, ஈவேரா தான் உங்களை வந்துட்டு படிக்க வச்சாரு, ஈவேரா இல்லைன்னா சீமானா பணமரம் ஏறிட்டு பாருன்னு நீங்க ஒருத்தர் வச்சு பேச விடுறீங்க. அவரோட அம்மா வந்துட்டு ஜாக்கெட் போட்டிருப்பாங்கன்னு இப்படி எல்லாம் கேட்கும்போது என்னதான்டா செஞ்சாரு அந்த ஆளு? தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஈவேரா எதிர்ப்புங்கிறது கூர்மையாக்கப்பட்டிருக்கு. திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற கேள்வி வந்துட்டு கூர்மையாக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்கு காரணம் விஜய் அவர்கள். தமிழ் தேசியமா திராவிடமாங்கிறது கூர்மையாக. அப்போ நீங்க சொல்றதுல இருந்து பெரியார் எதிர்ப்புங்கிறது விஜயோட அரசியலில் இருந்தா தொடங்குது, அது வெளிப்படையா சொல்றது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவ்வப்போது விலகல் அப்படிங்கிற விஷயம் பல நிர்வாகிகள் விலகி போயிட்டுருக்கிறாங்க. உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லும்போது அது கிளைகள் உதிரும் காலம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாங்க. இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான முகமங்களாக ஆளுமையாக பார்க்கப்பட்ட காளியம்மாள் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ விலகல் வந்திருக்குது, இந்த கடிதங்களும் வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? நான் பல இடங்களில் சொன்னது போல தான், கட்சியில் சேர்ந்து பயணிப்பதற்கு எல்லோருக்கும் எப்படி வந்துட்டு உரிமை இருக்கிறதோ, எப்படி வந்துட்டு அவர்களுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட கருத்துகள் இருக்கிறதோ, அதே போல் கட்சியிலிருந்து விலகுவதற்கும் அனைவருக்கும் தனிப்பட்ட உரிமைகள் இருக்கிறது, அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அக்கா விலகி இருக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக நாங்கள் பார்க்குறோம். அதற்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு பெரிய இலக்குன்னு ஒன்று இருக்கும்போது அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு சில நிர்வாகிகள் இது போல் விலகிறதுங்கிறது வந்துட்டு எல்லா கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படியாக இது நாம் தமிழர் கட்சிக்கும் நடக்கதான் பார்க்குறோம். நீங்கள் இப்போ பல கட்சிகளை எல்லோரும் விலகி போவாங்க அப்படின்றது இருந்தாலும், இப்போ சமீப காலமாக பலரும் விலகி வராங்க, பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இப்போ காளியம்மாள் அவர்களுடைய அந்த விலகல் கடிதத்தில் ஒரு குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை, கட்சியை பற்றியோ அவங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஒரு கனத்த இதயத்தோட ஒரு ஒரு வருத்தத்தோடு தான் அந்த இது இருக்குது. இப்போது ஏதோ ஒரு வகையில் கட்சி அவங்கள அரவணைக்க தவறிடுச்சோ? அப்படி நான் பார்க்கல. எல்லாரையும் வந்துட்டு கட்சி அரவணைச்சு கொண்டு தான் போகுது. ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொருவராக தனித்தனியாக கூப்பிட்டு எல்லாரையும் வந்துட்டு வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அரவணைக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் யாரெல்லாம் தலைமை பொறுப்பு இருக்கிறார்களோ அவர்கள் பேர் மட்டும்தான் இருக்கும், மற்ற யார் பேரும் இருக்காது. நாங்கள் எல்லோரும் என்னன்னாக்கா கூட்டம்னு அறிவிச்சுட்டு அதில் போய் நிற்போம், அவ்வளோதான். முதல் ஆளாக போய் நிற்க வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிறது போல் நிற்போம். என்னை தனிப்பட்ட முறையில் வந்துட்டு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கலையேங்கிற மாதிரி தான் யாரும் வந்துட்டு அதை யோசிக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு ஒன்றை கூடி நிற்கிறது தான் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவராக கூப்பிட்டு அரவணைச்சு கொண்டு போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி இல்லை. காளியம்மாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சியில் ஏற்கனவே விலகி போன ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுத்திரமாக இருக்கட்டும், கட்சிக்கு ஒரு 2வது முகம் அப்படின்னு வரக்கூடிய எல்லோருமே விலகி போகிறாங்களே, பலரும் ஏற்கனவே விலகி போயிருக்காங்க. அப்போது கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்த மாதிரி 2ஆம் கட்டமாக ஊடகத்தில் வெளிச்சம் பெற்றவங்க அல்லது கைத்தட்டுகள் வாங்குறவங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு சிக்கலில் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கா? அப்படி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது தம்பி இடும்போனம் கருத்து எடுத்துக்கோங்க, இவங்களை எடுத்துக்கோங்க, பல பேர் வந்துட்டு அது போல் வந்துட்டு அறியப்பட்ட முகமாக இருக்கிறாங்க. கட்சியினுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அப்படியே இருக்கிறார்கள். கொள்கை பிடிப்போடு மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அதில் எந்த விதத்திலையும் மாறப்போகிறதே இல்லை. அப்போது 2ஆம் கட்டமாக இவர் தான் இருக்கிறார் அப்படின்னு கட்சியில் யாருமே அறியப்படுறது இல்லை.
அண்ணன் சொல்றது போல தான். இன்னும் முதல் கட்ட தலைவரே உருவாகல. அண்ணன் சீமான் முதல்ல உள்ள போய் சட்டமன்றத்துல போய் பேசி அவர் வந்துட்டு முதல் கட்ட தலைவராக அவர் மாறினா தானே நீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்தவர்கள சொல்ல முடியும். 2ஆம் கட்ட தலைவர்களை காலம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இல்ல என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஆடியோ விவகாரம் வெளிய வருது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு நவம்பருக்கு அப்புறம் ரொம்ப சைலன்ட் மூட்ல தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு கட்சி மீதான ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா, அவங்க வெளிய வந்து சொல்லியிருக்கலாம். ம். ரொம்ப காலம் தாழ்த்தி ஒரு 4 மாசம் இடைவேளை விட்டுருக்காங்க. அந்த நேரத்துல கூட கட்சியால அவங்கள்ட்ட எதுவும் சமரசம் செய்ய முடியலையா? ஆ, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, காளியம்மாள் அக்காளுக்கு அதிருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து அதிருப்தி இருக்கு. நான் பேசியிருக்கிறேன். அக்கா கூட நான் பேசியிருக்கிறேன். அது சம்மந்தமா பேசியிருக்கிறேன். இத விட்டு தள்ளுங்க. நம்ம வந்துட்டு சேர்ந்து பயணிப்போம். நம்மளோட இலக்கு பெரியதுங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். அது எல்லாத்துக்கும் அவங்க வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகு கட்சி நிகழ்வுகள்ல அவங்க கலந்து கொண்டு இருக்கிறாங்க. மேடைகள்ல நாம் தமிழர் மேடைகள்ல ஏறி அவங்க பேசியிருக்கிறாங்க. அது எல்லாமே நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு புற அழுத்தங்கிறது நெறைய இருக்கு. அவர்களுடைய குடும்பத்திலிருந்து, மாற்றுக் கட்சியினர்ட்டருந்து, ஊடகங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய அழுத்தங்கிறது இருக்கு இல்லையா? அது வந்துட்டு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இல்ல இருக்கு. அழுத்தம் அவங்க இப்ப தரப்புல இருந்துச்சுன்னா, ஆ. இன்னொரு பக்கம் அவங்க பிரச்சாரராவும் ம். இருக்கிறாங்க. ஒரு மாநில பேச்சாளரும் இருக்கிறாங்க. ம். இப்போ இடைத்தேர்தல் வந்தது. இப்ப அதுல பரப்புரைகள் எதுலயுமே அவங்களுடைய பெயர்கள் போடப்படலையே அப்படின்ற பார்வையும் நான் தான் இருக்குல்ல. சொன்னேனே, இப்ப யாரு பேரும் அப்படியெல்லாம் போட்டு பரப்புரைகள்ல உள்ள கொண்டு வந்து யாரும் நிறுத்துறது இல்ல அப்படிலாம் அதுக்கு கிடையாது. முன்பு ம். தேர்தல்கள்ல பிரச்சாரத்துல காளியம்மாள் முகம் எல்லா ம். இடைத்தேர்தல்கள்லயும் இது பரவலா தேர்தல் பரப்புரைகள்ல பார்த்திருக்கோம். ம். அப்படி இப்படி காளியம்மாவ கட்சி தான் கைவிட்டுச்சா? கட்சி கை விட்டுருச்சுன்னுலாம் யாருமே இல்லங்க. அவங்க சேர்ந்து பயணிக்கிறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். அவங்க சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இதுவா இருந்தாக்கா, அவங்க உறுதியாக வந்து நின்றுக்கலாம். யாராவது இப்ப காளியம்மாள் அக்கா பரப்புரைக்கு வந்து நின்னாக்கா யாராவது வந்துட்டு வேண்டான்னு சொல்லப் போறாங்களா? வண்டியில ஏறக்கூடாதுன்னு சொல்லப் போறாங்களா? அப்படி இல்லல்ல. அ வந்து நின்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு இது பண்ணுவாங்க. அவங்க வர்றாங்களா? இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஒரு வகையில அவங்களுக்கு உண்டான நிர்பந்தம் அவங்க குடும்பத்திலேருந்து இருக்குங்கிறத நான் வந்துட்டு உணர்றேன். அத புரிஞ்சுக்கிறேன் நானு. அதேபோல வந்துட்டு மற்ற நபர்கள்ட்ட இருந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லலாமே, இந்த கடிதத்த அவங்க வெளியிடும்போது அவங்க சொல்றாங்க, "நான் முடிவெடுக்காமல் தான் வைத்திருந்தேன். நான் வந்துட்டு என்னுடைய அபிமானிகளுக்கு இணங்க நான் வந்துட்டு முடிவெடுக்காம தான் வச்சிருந்தேன். ஆனா, இப்ப எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு" அப்படிங்கிறாங்க. எதனால வந்துச்சு? ஊடகங்கள் கொடுத்த ஒரு புற அழுத்தம் அவங்களுக்கு இருக்கு. இல்ல உங்களுடைய பத்திரிகை தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு வார்த்தை சொல்றாங்க. ம். அவங்க கட்சியில இருக்காங்களா? இப்படி செய்திகள் வெளிய வரும்போது, ம். அவங்க இங்க இருந்தாலும் சரி, வெளிய இருந்தாலும் சரி, அது ம். அவங்க விருப்பம் சொல்றதே வந்து ஒரு வகையில அவங்களுக்கான அழுத்தத்த எப்போ குடுக்குறது அது இல்லையா? சொல்லப்படுதுன்னாக்க, அவர்கள் ஒரு பத்திரிகையில அந்த பேர் போடுறாங்க. பேர் போடும்போது நாம் தமிழர் கட்சின்னு பொறுப்பாளர்ன்னு போடாம, சமூக பொறுப்பாளர், சமூக செயல்பாட்டாளர்ன்னு அவங்க போடுறாங்க. சமூக செயல்பாட்டாளர்ன்னு அவங்க போட்டாக்க, அது அவங்களோட உரிமை, அவங்களோட இது. தனிப்பட்ட நிகழ்வு ஒண்ணுல கலந்துக்க போகும்போது நாம் தமிழர் கட்சி பேரை பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, அதை எடுத்து பெரிதுபடுத்தி எல்லா ஊடகங்களும் வந்துட்டு விலகுகிறாரான்னு போட்டு, அதை அழுத்தமாக்க உட்படுத்தி, அத அண்ணன் சீமான்ட்ட கேள்விகள கேட்கும்பொழுது, அண்ணன் சீமான் வந்துட்டு சொல்றாங்க, இருக்கிறதும் இல்லாததும் அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழுத்தத்தை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் தான். நான் சொன்னது போல, இந்த அழுத்தங்கள் அவர்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கிறது, உறவினர்கள் ரீதியாக இருக்கிறது, மாற்றுக் கட்சியினர் ரீதியாக இருக்கிறது, ஊடகங்கள் ரீதியாக இருக்கிறதுங்கும்போது, நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சான்னா, அப்படியான அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக நான் நினைக்கல. இவ்வளவு அழுத்தங்களை தாண்டி அவர் வெளியேறார் அப்படின்னாக்கா, அது அவருடைய விருப்பம். நல்லபடியா அவங்க வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுகள நடத்தட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப இன்னொன்னு என்னன்னா, கட்சிக்குள்ள வந்து ஒரு பெண்களுக்கான வேட்பாளர்கள்ல ஒரு 50% நீங்க தரதா அது எந்த கட்சியிலும் இல்லாம நாம் தமிழர் கட்சி தான் வழங்கப்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள ஏற்கனவே இளவேஞ்சி அவங்களா இருக்கட்டும், இப்ப காளியம்மாள் அவர்கள் அவங்க காரணங்கள சொல்லினாலும், என்ன பார்வை பொதுவா வைக்கப்படும்னா, நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு பெண்களுக்கான இடம் இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுதுங்களா? ஒரு பக்கம் நீ வேட்பாளரா இப்படி இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த விமர்சனம் வைக்கப்படுது. அதெல்லாம் இல்லைங்க. கட்சியில வந்துட்டு பல இடங்களுக்கும் மாநில நிர்வாகிகளாக, மாநில தலைவர்களாகவே வந்துட்டு பெண்கள் இருக்கிறாங்க. பல பாசறைகளுக்கு இருக்கிறாங்க. அதை தாண்டி கட்சி பொறுப்புகள்ல அவங்க அவங்க இளவஞ்சி அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, "கட்சி பொறுப்புகள்ல 50% குடுக்கணும். அதுதான் வந்துட்டு சரியான சரிவிதமான இதா இருக்குங்கிறாங்க." நான் அப்பவும் சொன்னேன், கட்சி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. 50% இடத்தை கட்சி கொடுத்து செயலாளர்களாக, மாவட்ட செயலாளராக, தொகுதி செயலாளராக மாற்றி பெண்களை நிறுத்த தயாராக இருக்கிறது. வந்து நிக்கிறதுக்கு உண்டான பெண்கள் தயாராக இருக்கிறார்களாங்கிறது தான் கேள்வி. இன்னும் நாம் அரசியல் மையப்படுத்தி, இன்னும் பெண்களை வந்துட்டு அரசியலுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆம் இருக்கிறது. அதை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்கிறதானா? ஆம் நகர்கிறது. வருவதற்கு இன்னும் பெண்கள் தயாராக இல்லை. இன்னும் சொல்லப்போனா அக்கா இளவஞ்சியே கேட்டு பாருங்க. அவர்களை வேட்பாளராக நிறுத்தும் பொழுது, அவங்கள வந்துட்டு அவங்க சொல்லி அவங்க தான் முதல்ல வேட்பாளரா அறிவிச்சாங்க. 24 போது. ஆனா அவங்க விலகிட்டாங்க. காரணம் என்ன சொன்னாங்க? என்னால குடும்ப அழுத்தம் இருக்கிறது. என் கணவரை தாண்டி, என் குடும்பத்தை தாண்டி என்னால வந்து நிக்க முடியல. அதனால நான் விலகிக்கிறேன்னு சொன்னாங்க.
அப்ப அவர்களுக்கு இவ்வளவு தூரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு, இவ்வளவு தூரம் கல்வி அறிவு பெற்று, இவ்வளவு தூரம் பொருளாதாரத்த அளவுல வந்துட்டு ஓரளவுக்கு வலிமையா இருக்கிற உங்களாலேயே வெளியில வந்து நிக்க முடியலங்கும்போது, நான் மாவட்ட பொறுப்புகள்லயோ, இல்ல தொகுதி பொறுப்புகள்லயோ நாங்க பெண்கள போடுறோம் அப்படின்னாக்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, கட்சிக்காரனுக்கு ஒரு இது வருது, தொல்லை வருது, ஒரு போஸ்ட் ஒட்ட விட மாட்றாங்க, இல்ல ஒரு இடத்துல போலீஸ்காரங்க பிரச்சனை பண்றாங்க, கைது பண்றாங்க அப்படின்னாக்கா, அங்க போய் ராத்திரில நிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப அந்த இடங்களை எல்லாம் பெண்களை இட்டு நிரப்பும்பொழுது அவங்க செய்வாங்களாங்கிறது தான் ஒரு கேள்வி இருக்கு. செய்ய முடியாதுன்னு நான் சொல்லல. செய்வதற்கு தயாராக அவர்கள் குடும்பம் அனுமதிக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதை தாண்டி தான் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை தாண்டி பெண்கள் வரும்போது உறுதியாக 50% இடத்தை கட்சிக்குள்ளும் கொடுக்கறதுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இல்ல இருக்கிறது. பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு ம். சீமான் அவர்களுடைய இணையரா இருக்கக்கூடிய கைல்வழி அவங்க வரத்துக்காக முயற்சிகள் நடக்குது. அதற்கு தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. இப்போ சீமான் அவர்களுடைய இணையர் மனைவி இல்ல. அவங்க வந்து கட்சிக்குள்ள கொண்டு வருவதற்கோ அல்லது பொதுச் செயலாளர் பதவி அவங்க கொண்டு வருவதற்காக தான் அந்த இடம் நிரப்பப்படாம இருக்கு. உறுதியா இல்ல. பொதுச் செயலாளர் நிரப்பப்பட்டுருச்சுங்க. பொதுச் செயலராக மருத்துவர் இருக்காரு, ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரு போய் பேட்டி எடுக்கலாம். அவரு இப்போ இதுவும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கார். இளவஞ்சி அக்கா சொல்லும்பொழுது அந்த குற்றச்சாட்டு தான் கொண்டு வந்தாங்க. இளவஞ்சி அக்கா தான் வந்துட்டு அந்த மேடையில ஏறி பேசும்போது, பொதுச் செயலாளராக ஒரு பெண் நியமிக்கப்படணும் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன கருத்து வேற ஒரு பார்வையில சொன்னாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில கட்சிக்குள்ள வந்துட்டு நீங்க சொன்ன இந்த குற்றச்சாட்டை வெளி ஊடகங்கள் வைத்துக் கொண்டிருந்தது. அந்நிய காளியம்மாள் அவர்களே அந்த இடத்துக்கு வர முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல குற்றச்சாட்டு வந்துச்சு. நான் அத தான் சொல்றேன். அவங்க இளவஞ்சி அக்கா சொன்னதோடைய ஒரு விஷயம் வந்துட்டு வேறவா இருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்தில அவங்க மேடை ஏறி வந்துட்டு ஒரு பெண்ணை பொதுச் செயலாளரா கொண்டு வரணும்னு அவங்க சொன்ன காலகட்டத்தில, கயலண்ணி மீது வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவங்கள கட்சிக்குள்ள கொண்டு வர்றாங்க. வழக்கறிஞர் பாசறையில குடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாரி ஊடகங்கள் பேசிக் கொண்டிருந்தது. இவங்க இத புரிஞ்சு சொன்னாங்களா? புரியாம சொன்னாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இவங்க சொன்னது நேரடியாகவோ, மறைமுகமாகவோ அது கயலண்ணிய கொண்டு போயிட்டு அவ்வளவு தூரம் பிரஷர்ல கொண்டு போய் உட்கார வச்சதா தான் இருந்துச்சு. ஏன்னா, பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டாச்சு. பொதுச் செயலாளரா ஒரு மருத்துவர கொண்டு வந்தாச்சு. ஆண் ஒருவர கொண்டு வந்தாச்சு. இப்ப நீங்க போய் ஏறி நின்னுக்கொண்டு நான் வந்துட்டு ஒரு பெண் பொதுச் செயலாளரா கொண்டு வரணும்னு சொல்லும்பொழுது, அது கட்சிக்குள்ளேயும் சரி, கட்சிக்கு வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி, எவ்வளவு ஒரு அழுத்தத்தை உருவாக்குங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்க பேசிட்டு போயிட்டீங்க. இப்பொழுதும் நீங்க வந்துட்டு பெண்களுக்கு உண்டான முன்னுரிமைகள் கொடுக்கப்படுதான்னு கேட்டா, எல்லா இடங்கள்லயும் கொடுக்கப்படுது. மற்ற எந்த கட்சி இந்த அளவு கொடுக்குதுன்னு நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறோம். இப்ப நீங்க விலகி போனீங்கல்ல, இதுல வந்துட்டு பெண்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லி விலகி போனீங்கல்ல. விலகி போய் இப்ப நீங்க நிக்கிற இடத்துல, எந்த இடத்துல பெண்களுக்கு இவ்வளவு தூரம் முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். அதற்கு உண்டான பதில் இப்ப வரைக்கும் வரலையே. இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ காளியம்மாள் அவர்களா இருக்கட்டும், ஜெகதீசன் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும், இளவஞ்சி அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே கட்சியினுடைய வேட்பாளர்களாக அறியப்பட்டவங்க, வேட்பாளராக நின்றவங்க. அப்போ கட்சியிலிருந்து வேலை செய்றாங்க. ஒரு கொள்கையில உறுதி இல்லாம அல்லது ஒரு கொள்கை உறுதிப்பாடு இல்லாதவங்க தான் கட்சி வந்து வேட்பாளரா தேர்வு செய்யலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்றைய காலகட்டத்தில் கட்சியில் மிக பிடிமானமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட நாளைக்கு அவங்க மாறுறதுக்கு உண்டான தேவை ஏற்படலாம். இன்னும் சொல்லப்போனா அண்ணன் சொல்றது போல இது ஒரு மராத்தான் ஓட்டம். மராத்தான் ஓட்டங்கிறது இங்க ஆரம்பிச்சு இங்கேயே நின்ற போறது இல்ல. 100 மீட்டர் ஓட போல வேகமாக ஓடி போய் என் முகம் முதல்ல தெரியுதுங்கிறது போல நிக்கிறது கிடையாது. மராத்தான் ஓட்டங்கிறது மிக கடினமான ஓட்டம். ஓடிக்கொண்டே இருக்கணும். அது சோர்வடைஞ்சு நம்ம மயக்கம் போட்டு விழுற நிலைமை வந்தாலும் ஓடணும். அப்படி இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இங்க தாக்கு பிடிக்க முடியும். மற்ற எல்லோரு நபரும் சோர்வடைகிறவங்க விலகுறாங்க. இல்ல வேற ஒரு தேவை வர்றவங்க விலகுறாங்க. இல்ல எனக்கு இந்த கொள்கையிலிருந்து நான் மாறுபடுறேன், வேற ஒரு இதுக்கு மாறுறேன்ங்கிறவங்க மாறுபடுறாங்க. அது அவங்களுடைய இல்ல விருப்பம். நீங்க சொல்ற மாரி ஏதோ 1, 2 இருந்தா பரவால்ல. ம். கட்சியினுடைய இப்போ காளியம்மா அவர்களா இருக்கட்டும், நான் தமிழ் தேசிய விதைகளை தொடர்ந்து விதைப்பவராக இருப்பேன் அப்படின்றாங்க. ஏற்கனவே வெற்றி குமரனா இருக்கட்டும், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. தமிழ் தேசியத்துல உங்களோட நீண்ட காலமா பயணிச்சவங்க. ம். அதாவது திமுக, அதிமுக கூட போகல. இதே தமிழ் தேசிய இலக்குக்குள்ள நின்று பயணிக்கக்கூடியவராக தான் அவங்க இருக்காங்க. அதே கொள்கையை நிக்கிறவராக தான் இருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது இவங்களாம் தொடர்ச்சியா விலகுறாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு தடம் மாறுகிறதா? நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல தடம் மாறி இருக்குன்னு அவர்கள சொல்லுங்கன்னு நாங்க கேட்கிறோம். அவங்க சொல்றாங்க வந்துட்டு நாங்க பாஜகவுக்கு போயிட்டோம். பாஜக பின்னாடி வந்துட்டு அண்ணன் இயக்குறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு திட்டத்தை நாம் தமிழர் கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக பேசிச்சுன்னு நீங்க சொல்லுங்கங்கிறோம். நீங்க திருப்பரங்குன்ற மலையை இப்ப கொண்டு வரும்போது தூக்கி அடிக்கிறது யாரு? முதல் ஆளா அடிச்சு தூக்கி போட்டு இது தமிழர் மலைன்னு சொல்றது நாம் தமிழர் கட்சி தான் சொல்லுது. மும்மொழி கொள்கை நீங்க கொண்டு வரும்போது அதை தூக்கி போட்டு மிதிச்சு இல்ல இங்க இருமொழி கொள்கை தான் இருக்குன்னு சொல்றதுல நாம் தமிழர் கட்சி வலுவா நிக்குது. இதையெல்லாம் தாண்டி நாங்க இங்க வந்துட்டு கொள்கை மொழியாக தமிழ் மொழி இருக்கணும். திராவிடத்தையும் தூக்கி போட்டு மிதிக்குது. ஏன்னா கொள்கை மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை தூக்கி போட்டு இங்க வந்துட்டு தமிழ் மொழி கொள்கை மொழியாக இருக்கணும்னு நாங்க வந்துட்டு கல்வியில சொல்றோம். இதை எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி நிக்குதுனாக்க ஐயா ஈவேராவை விமர்சிச்சு விட்டதாலேயே நாங்க வந்துட்டு பாஜக பக்கம் போயிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க விமர்சிக்காததா? ஈவேராவை நீங்க கட்சிக்குள்ள இருக்கும்போது விமர்சிக்காததா?
ஜெகதீச பாண்டியன்னு கேட்கிறேன். ஈவேராவே நான் வந்துட்டு தூக்கி பிடிக்கிறேங்கிற. அவர் கட்சியிலிருந்து விலகுறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டார். ஈவேராவை பேசுவதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த முடிவுங்கிறது எடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுகிறது. அதனால இந்த காரணத்தை இல்ல சொல்றேன். வெறும் ஜெகதீசன் பாண்டியன் மட்டும் மற்ற வைக்கல. நபர்களை பலருமே வைக்கிறாங்க. மற்ற நபர்களை சொல்றேன். மற்ற நபர்களுக்கு இங்க வந்துட்டு அவர்கள் கட்சிக்குள்ள என்னவெல்லாம் செய்தார்கள்ங்கிறது வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொல்ல தேவையும் இல்ல. அண்ணா அதை ஒருபோதும் வெளில சொல்ல போறதும் இல்ல. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்துட்டு சீமான் அண்ணன் மீது நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்னாக்க அதை கடந்து போறோம். அவ்வளவுதான். மற்றபடி நம்ம வந்துட்டு அதை கொண்டு போய் சேர்த்து இவர்கள் இதை செய்தார்கள்னு அதை வந்துட்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது தேவையில்லாத ஒரு விஷயம். அது உள்கட்சிக்கு உண்டான பூசல். அது உள்கட்சியோட முடிந்து போகட்டும்ங்கிறத விட்டுறோம். இதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விலகல்ங்கிறது நீங்க 2024க்கு பிறகு பல பேரை பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் வந்துட்டு கட்சியை உடைச்சி கட்டமைப்பை மாற்றி கட்டி கொண்டிருக்கிறார். அப்ப நான் வந்துட்டு மொத்த மாவட்டத்துக்கு நான் ஒருத்தன் தான் செயலாளராக இருப்பேன்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள்ட்ட இந்த மாவட்டத்துல 4 செயலாளர் இருப்பான், நீனும் ஒருத்தனா இரு, இன்னொரு 4 பேரை போடுறேன், எல்லாரும் சேர்ந்து செயல்படுங்கிறார். அதை புரிந்து கொள்ளாத நபர்கள், அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்கள், தான் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பிரிஞ்சு போறாங்க. அவங்க போறவங்க போகட்டும்னு விட்டுட்டாரு அண்ணன். பரவாயில்ல, நீ போயிட்டே இரு, யார் நீ மீதி இருக்கிறார்களோ அவர்களை வச்சு நான் கட்சியை கட்டமைச்சு 26ல நான் கட்டமைச்சு காமிக்கிறேங்கிறாரு. அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த கப்பலை அண்ணன் சீமான் கரைதிக்கு சேர்ப்பார் நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இல்லாதவர்கள் குதிச்சு நீஞ்சு போறாங்க. அவ்வளவுதான். இல்ல அது ஒரு சர்வாதிகார தன்மையா கட்சிக்குள்ள ஒரு மாற்று கருத்துக்களை பேசுவதற்கோ கட்டமைப்பு வேலைகளை ஏற்படுத்துவதற்கோ அதற்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாம தான் இருக்குதா? இத்தனை ஆண்டு காலமாக இருந்ததா இல்லையா? 2010ல தொடங்கப்பட்ட கட்சி 25 வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப இந்த 15 ஆண்டு காலத்துல அத்தனை பேரும் பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சிருந்த நபர்கள் தானே. இத்தனை பேர் இவ்வளவு காலமாக விலகலை இல்லை. இவ்வளவு தூரம் பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்கப்பட்ட நபர்களால என்ன வெற்றியை கொண்டு வர முடிஞ்சதுன்னு இருக்குல்ல. வளர்ச்சி இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டமாக இன்னொரு பாய்ச்சலுக்கு போகணும்னா வெற்றியை நோக்கி போகணும். அப்ப வெற்றியை நோக்கி போகணும்னா இன்னும் வீரியமாக செயல்படணும். கிராஸ் ரூட்னு சொல்றோம்ல, ஒவ்வொரு பூத்துக்கு உண்டான ஆட்களையும் நம்ம உட்கார வச்சு வேலை செய்ய வைக்கணும். அப்ப அதற்குண்டான வேலைகளை அண்ணன் செய்யும்போது நீங்க குறுக்க நிக்கிறீங்கன்னா நீங்க யார்? நான் செய்ய விட மாட்டேன், நானும் வேலை செய்ய மாட்டேன், இன்னொருத்தரையும் அந்த இடத்துக்கு போட விட மாட்டேன், நீங்க நிக்கிறீங்கன்னா நீங்க யாருங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப அந்த கட்சிக்காகவே தன்னுடைய இளமையை இழந்திருக்கிறோம், பல ஆண்டு இதுக்காக பல பொருள் செலவுகளை பண்ணியிருக்காங்க இப்படின்ற பல பேர் கண்ணீர் மலங்க பேசுவதெல்லாம் பார்க்க முடியுதுங்களா? இப்ப இவங்க எல்லாமே வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தான் இப்படி விலகி போறாங்க அப்படிங்கிற எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அப்படி சொல்லு. உண்மையாக கட்சிக்கு உழைத்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் புரிதல் இல்லாம பல பேர் விலகி போறாங்க. அண்ணன் சீமான் செய்யறது தவறு அப்படின்னு நினைச்சு விலகி போறாங்க. நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன், நமக்கு தெரியாத பல அரசியல் நுட்பங்களை தெரிந்தவர் தான் அண்ணன் சீமான். என்னை விட ஒரு அறிவாளின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவருடைய நான் வந்துட்டு பின்பற்றி போக முடியும். அப்படியாக அரசியலில் மிக நுட்பமாக கை நகர்த்தக்கூடிய ஒரு நபர். இன்றைய காலகட்டத்தில் நீங்க கருணாநிதிக்கு பிறகு, கருணாநிதி எப்படி வந்துட்டு ஒரு அரசியல் சாணக்கியன்னு சொல்லப்பட்டாரோ அதற்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியலில் இவ்வளவு நுட்பமாக காய் நகர்த்த முடியுமான்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு காய் நகர்த்தக்கூடிய நபர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி நகர்த்தி அவர் கொண்டு போறாருங்கிறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவர் செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா திரும்பி பார்த்தீங்கன்னாக்க அது எவ்வளவு தூரம் நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்குங்கிறது தெரியும். பல இடங்கள்ல நான் உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். அண்ணன் வந்துட்டு இந்த விஷயத்த ஒரு வேல் யாத்திரைன்னு அண்ணன் வந்துட்டு வேலை தூக்கும் போது பல பேர் வந்துட்டு அதை விமர்சிச்சாங்க. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே வந்துட்டு விமர்சிச்சாங்க, எதிர்கட்சியில இருந்து விமர்சிச்சாங்க. திருமாவளவன்லாம் வந்துட்டு அது வழுக்குப்பாரு, அதுல காலை வச்சா வழுக்கிட்டு தான் போகுனாங்க. ஆனா அவர் அந்த கை வச்ச இதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க முருகனை வந்துட்டு முப்பாட்டன் கொண்டு வந்து அதை நிறுத்தினதை பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இன்றைய அரசியல் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. நாங்க முருகனை முப்பாட்டன் தூக்கி இன்றைய அரசியல் சூழல்ல முருகனை பேசாத அரசியல் கட்சி இருக்கா பாரு. முருகனுக்கு திமுக மாநாடு நடத்துது. ஏன் மாநாடு நடத்துது? அதே வேலை அண்ணன் வந்துட்டு திருமாவளவன் கையில் எடுத்தார். ஏன் கையில் எடுத்தாரு? பழனிமலைக்கு அவர் போனார். ஏன் போனாரு? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அதிமுக கையில் எடுத்துச்சு. தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்துச்சு. ஏன் கொடுத்துச்சு? அதன் பிறகு இப்ப எடுத்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக சிக்கந்தர் மலைன்னு தூக்கி முருகனை தான் தூக்குது. ஏன் தூக்குது? ஏன்னா அந்த விதையை அண்ணன் போட்டார். இது வந்துட்டு சரியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கும் போது பொதுமக்கள் மத்தியில அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்க்குது. இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக செய்யக்கூடியவர். அவ்வளவு நுணுக்கமாக செய்யக்கூடிய உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்போ பெரியார் விஷயத்துல டச் பண்ணது அவர் பெரிய சரிவை கொடுத்துருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லவே இல்லைங்கிறனா அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்குங்கிறனா. இதுவரை ஈவேராவை அண்ணன் அடிக்காமல் விட்டிருந்தது. அண்ணன் வந்துட்டு அதை அந்த அது தொடவே தொடாதீங்க. நாங்கள் பேசும்போது கூட விமர்சனங்களை வைக்கும்போது கூட அது நான் கடந்து வந்த பாதை, அதுல நான் வேலி முள்ள வெட்டி சாய்க்க விரும்பல, அதை பேசாதீங்க. ஈவேராவை எதிர்த்து பேசுறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கல, நாம வந்துட்டு இதுக்காக கொண்டு போறோம். அதை வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்துட்டு இது எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் தவிர்த்து கொண்டே வந்தார்.
ஒரு காலகட்டம் வருது. நீங்க புஷ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒரு அளவுக்கு தான் ஒரு ஆள வந்துட்டு நீங்க தள்ள முடியும். ஒரு அளவுக்கு நீங்க தள்ளும்பொழுது, திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் வருது. அப்போ வந்துட்டு, ஈவேரா தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. ஈவேரா தான் உங்கள வந்துட்டு படிக்க வச்சாரு. ஈவேரா இல்லன்னா சீமான் இந்நேரம் பனைமரம் ஏறிட்டு இருப்பாருன்னு நீங்க ஒருத்தர வச்சு பேச விடுறீங்க. அவரோட அம்மா வந்துட்டு ஜாக்கெட் போட்டிருப்பாங்களான்னு இப்படியெல்லாம் கேட்கும்போது, "என்னதான்டா செஞ்சாரு அந்த ஆளு?" அப்படின்னு திருப்பி கேட்க வேண்டிய ஒரு காலம் வரும்பொழுது, திருப்பி கேட்கிறாரு. இல்ல இப்ப அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கு விமர்சனம் பண்றதுக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் மணி அவர்களோடு எடுத்த பேட்டி வெளிவருது. அதுலயும் எங்களுடைய வழிகாட்டிகளில் ஒருவர் தான் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கிராஸ் ரூட்ல டக்குன்னு மாறுது. படிப்புலேருந்தே வந்துட்டு இருந்தா அது ஒரு காலகட்டம் எடுத்திருக்கும். சில நாட்களுக்கு முன்பு வந்த காணொளிகள்ல இப்படி வழிகாட்டின்னு சொல்றாங்க. திடீர்னு இது எதிர்ப்பு வராங்கன்னா, ஏதோ ஒரு அஜெண்டா பின்னாடி இருக்குதோ? ஒரு அஜெண்டாவும் இல்லங்க. நீங்க கேட்கிற கேள்வி தான் அத வந்துட்டு தூண்டுறது. நீங்க கொண்டு வந்துட்டு இப்ப அ 15 ஆண்டு காலமாக எங்களுடைய கொள்கை கட்டமைப்பு என்னங்கிறத சொல்லி மேடைதோறும் பேசி அண்ணன் கொண்டு வந்து நிக்கும்போது, ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கிறார். "அப்ப உங்க கொள்கை தான் என்ன?" அப்படிங்கிறாரு. "அப்ப இவ்வளவு வருஷமா நான் பேசுனதெல்லாம் நீ என்ன நெனச்ச?" அப்படிங்கிற ஒரு கோவம் வருமா இல்லையா? அந்த கோவத்துல தான் சொல்றாரு, "பெரியார எதிர்க்கிறது தான்டா என் கொள்கை. உன்ன மாரி ஆள எதிர்க்கிறது தான் என் கொள்கை." அப்படின்னு அவர் சொல்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்கங்கிறது தான். விஜய் அவர் இப்ப பெரியார தூக்கிட்டு வர்றாரே, பெரியார் தான் வந்துட்டு எல்லாத்தையும் படிக்க வச்சாருன்னு சொன்னாரே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான், பெரியார் பெண்ணியத்துக்காக என்ன பேசினார்? அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு திருப்பி அண்ணன் கேட்கிறார். நீங்க என்ன கேள்விய முன் வைக்கிறீங்களோ, நீங்க என்ன ஆயுதத்த எடுத்து வைக்கிறீங்களோ, அதே ஆயுதத்த தான் அண்ணன் திரும்ப பயன்படுத்துறாரே தவிர, இதுக்காகன்னு ஒரு அஜெண்டா போட்டு அப்படிலாம் செயல்படுற ஆள் நாங்க கிடையாது. நீங்கள் இத வந்துட்டு கூர்மையாக பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. இவருக்காக தான் பேர் வைப்போம். பெரியார் மருத்துவமனைன்னு தான் பேர் வைப்போம்னு நீங்க வைக்கிறீங்கன்னாக்க, அதை ஏன் வைக்கிறீங்கங்கிற கேள்விய எழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு வந்துருது. அதனால எழுப்புறோம். சரி. இப்போ பெரியார் குறித்து வரும்போது, உங்கள பாஜகவை சேர்ந்த எச். ராஜாவா இருக்கட்டும், ஆடிட்டர் குருமூர்த்தியா இருக்கட்டும், இவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக வராங்க. புலிகள்னா புலிகள், தமிழ் தேசியம் இதையெல்லாம் நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்கள். நீங்கள் பெரியார் எதிர்ப்புக்கு உங்களுக்கு ஆதரவாக வராங்க அப்படின்னா, இப்போ ஏதோ நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் இருந்தா, ஏதோ ஒரு வகையில் அது பாஜகவுக்கு ஆதரவாக தானே செயல்படுது. அப்ப அதிலே ஒருபோதும் வராது. அவங்க வைக்கிற விமர்சனம் ஒரு லாஜிக் இருக்குல்ல? ஒருபோதும் வராது. என்ன காரணம்னா, அவர்கள் ஈவேராவை எதிர்க்கிறதுக்கு உண்டான அவங்களுடைய காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு பார்ப்பன்னு சொல்லி வந்துட்டு பார்ப்பனியத்தை எதிர்த்தாரு. இங்க வந்துட்டு கடவுள்களை எதிர்த்தாரு. அவர் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சாதிய சிக்கல்களை எதிர்த்தாரு. அதனால வந்துட்டு நாங்க எதிர்க்கிறோம்னு பாஜக எதிர்க்குது. நாங்க என்ன சொல்றோம், இதெல்லாம் அவர் எதிர்க்கவே இல்ல. அவர் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் சமரசம் செய்து கொண்டு போனார். உண்மையாக தமிழ் மொழியை கேவலமாக பேசினார். எங்களை வந்துட்டு தமிழர்களை முட்டாள்கள்னு சொன்னாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு இரும்பை காய்ச்சி கொண்டு வந்து ஒரு அறிவியல் மொழியாக இருந்த மொழியை, அறிவியலே அந்த மொழியில இல்ல அப்படின்னு சொன்னாரு. சுழன்றும் ஏற்பண்ணது உலகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடின மொழியை, அது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு. அப்ப இதுக்காக தான் நாங்க எதிர்க்கிறோம். நேர் எதிர் திசை. அவர்கள் எதிர்க்க திசைக்கும், நாங்கள் எதிர்க்க திசைக்கும் நேர் எதிர் திசையில இருக்கிறாருன்னு. நாங்க நடுவுல பெரியார வச்சுட்டு நாங்க இந்த பக்கத்துல இருக்கிறோம், அந்த பக்கத்துல நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு காட்டமான விமர்சனங்களை பாஜகவால் வைக்க முடியலங்கிற ஒரு காரணத்தினால எங்க பின்னாடி எங்க நிழல்ல வந்து ஒளிஞ்சு கொண்டு அவர்களும் இழப்பா இருக்கிறார்கள் தவிர நாங்க அவரை கூப்பிட்டோமா, வாங்க பாஜக வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு சொன்னோமா, சொல்லல. அவங்களா வந்து தெரிவிச்சுட்டு போறாங்கன்னா தெரிவிச்சுட்டு போறாங்க. நாங்க அதை ஏற்கல. இப்ப இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுதுன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய வருகைக்கு பிறகு தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள தொடர்ச்சியான விலகல் இருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை ஏதோ ஒரு வகையில உங்க கட்சிய டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன். 2024க்கு பிறகு இந்த விலகல் இருக்கு. அதற்குண்டான காரணங்கிறது கட்சியை வந்துட்டு மறுகட்டமைப்பு அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் விலகல்கள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஈவேரா எதிர்ப்புங்கிறது கூர்மையாக்கப்பட்டிருக்கு. திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற கேள்வி வந்துட்டு கூர்மையாக்கப்பட்டிருக்கு. அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்கு காரணம் விஜய் அவர்கள். ஏன்னா அவர் தமிழ் தேசிய கட்சியாக உள்ள வருவார்னு அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்த நபர், நான் வந்துட்டு தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் 2 கண்ணாக இந்த மண்ணின் கண்களாக பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுல இருந்து தமிழ் தேசியமா திராவிடமாங்கிறது கூர்மையாக. அப்போ நீங்க சொல்றதுல இருந்து பெரியார் எதிர்ப்புங்கிறது விஜயோட அரசியலில் இருந்தா தொடங்குது. அது வெளிப்படையா சொல்றது இல்ல, அதுல இருந்து தான் தொடங்கி இருக்கு. அவர் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. நாங்க வந்துட்டு இங்க ஒரு கட்டமைப்பு கொண்டு வர்றோம். திராவிடம் எவ்வளவு தூரம் தீது, திராவிடம் வந்துட்டு எவ்வளவு தூரம் இங்க தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது, அது எப்படி போலி முகமுடியை போட்டுக்கொண்டு தமிழர் அல்லாதோர் ஆள்வதற்கு ஒரு சாதகமான நிலையா இருக்குங்கிறத நாங்க உடைச்சு மக்கள் மத்தியில 15 ஆண்டுகளாக கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்போ வந்து நின்றுட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான், என் கண்ணுதான் நீங்க சொன்னீங்கன்னாக்க அதை கூர்மைப்படுத்தி ஓங்கி அடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வந்துருச்சு. அதனால அடிக்கிறோம். இப்போ சங்கிங்கிற ஒரு தோழர் அப்படின்னு சொல்றத குறித்து தான் ஜெகதீச பண்ணி ஒரு கேள்வி எழுப்புறாரு. தோழர்னா என்னன்றத இடதுசாரி மேடைகளில் பேசுன சீமான் அவர்களுக்கு தெரியும். இப்போ தோழர் அப்படின்னா அப்போ சங்கியை வந்து தோழர் சொல்றா, அப்போ சங்கிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஊபின்னா என்னன்னு சொல்லுவீங்க?
உத்தரப்பிரதேசம். இங்க என்ன சொல்றாங்க ஊபின்னா? உடன்பிறப்புகள். ரெண்டு அர்த்தம் வருதா இல்லையா? இப்ப ராமாயணத்தில் சங்கி என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், தன்னுடைய சகதோழனாக இருந்த அனுமனே அது வந்துட்டு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. சங்கிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் எதுன்னாக்க சகதோழன்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு எதாக உருவாக்கிருச்சு அப்படின்னாக்க, சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்களை சங்கின்னு அது வந்துட்டு குறிக்கிறதா ஆயிடுச்சு. இப்ப எப்படி ஊப்பிக்கள்னாக்க அது வந்துட்டு உடன்பிறப்புகள்னு ஆயிடுச்சோ, அது போல வந்துட்டு இது மாறிடுச்சு. ஆனா உண்மையிலே உத்தரப்பிரதேசங்கிறது தான் ஊபி இல்லையா? அது போலதான் சங்கிங்கிற வார்த்தைக்கு சகதோழன், நண்பன்கிறது அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் சங்கி என்று நீங்க எங்க சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்தவன் நீ சொன்னீன்னா, நான் உன்னை செருப்பால் அடிப்பேன்னு செருப்பு தூக்கி காமிச்சவர் அண்ணன் சீமான். இப்ப நான் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களை பார்த்ததாலே நான் சங்கி ஆயிடுவேனா அப்படிங்கிற கேள்விதான் அது. ஏன்னா நீங்க நேரடியாக உட்கார்ந்து கொண்டு ரஜினிகாந்தை மேடைக்கு மேடை கூப்பிட்டு உங்க அருகிலே உட்கார்ந்து கொண்டு வந்தபோது நீங்க சங்கி ஆகல. இல்ல அதை மட்டுமே சொல்றேன். ரவீந்திரன் துரைசாமி போன்ற பாஜக தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஆதரவாக வராங்க. ரஜினி சந்திப்புக்கு அவர் பின்னாடி காரணமாக இல்லைன்னு சொல்லப்படுது. நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர் அரசியல் விமர்சகராக இருக்கிறார். அவர் வந்துட்டு பல இடங்கள்ல ஆதரிக்கிறார், பல இடங்கள்ல எதிர்க்கிறார். நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல இருந்து விலகிறார், அவர் மாறிப்படுறார், அதெல்லாம் இருக்கு. இப்போ ரஜினி சந்திப்புக்கு அவர் உதவி இருக்கிறாருன்னா உதவி இருக்கிறார், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஒரு இருவருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருந்தால் ஒரு உதவி இருக்கிறார், இல்லைங்கள. ஆனால் இதனால் வந்துட்டு நாங்க சங் பரிவார அமைப்புக்குள்ள போயிட்டோமா என்ன? பாஜகனுடைய ஏதாவது ஒரு அஜெண்டாவை, பாஜகனுடைய ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க ஆதரிச்சு பேசியிருக்கிறோமா? இல்ல அவர்களை ஏதாவது ஒரு வந்துட்டு தூக்கி பிடிச்சி எங்க சிலை திறப்பு விழாக்கு நீங்க வாங்கன்னு நாங்க கூட்டு வந்தோமா? நீங்க கூட்டு வந்தீங்களா? திமுக கூட்டு வந்துச்சா? நாங்க கூட்டு வந்தோமா? அப்ப யார் உண்மையான சங்கி? பாஜகவின் பி டீம் யாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு புத்தகமே போடுறேன்னு இடும்பவனம் கார்த்தி ஒரு புத்தகத்தை போட்டு பொது மேடையில விவாதிப்போம் வாங்கன்னு இன்ன வரைக்கும் கூப்பிட்டுட்டு இருக்கான். யாராவது ஒரு ஆள் வந்தீங்களா? ஒரு ஆள் விவாதத்துக்கு வாங்க பேசுவோம்னு சொல்லிட்டு பாஜகவின் உண்மையான பி டீம் யாருங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அது திமுக எவ்வளவு தூரம் மறைமுகமாக அஜெண்டா வச்சுக்கொண்டு பாஜக எதிர்க்கிறது போல எதிர்த்து கொண்டு அது இஸ்லாமியர்கள் வாக்குகளை அறுவடை செஞ்சு கொண்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையாக நாங்கள் எதிர்க்கும் போது நீங்க சொல்றீங்க. இப்ப ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த போது நீங்க வந்துட்டு எங்களை சங்கின்னு சொல்லுவீங்கன்னா, நீ உன் கூட சந்திக்கும் போதெல்லாம் சங்கின்னு தெரியல, என்ன கூப்பிடும் போதுதான் சங்கின்னு தெரியுதான்னா, நான் அப்ப என்ன நினைச்சுக்கிறேன், சக தோழனாக நான் ரஜினிகாந்தை சந்திச்சதால் நீ சங்கின்னு சொல்ற, அது நண்பன் அர்த்தத்துல நான் புரிஞ்சுக்கிறேன் போ அப்படின்னு அவர் சொல்றாரே தவிர இதுல என்ன தவறு இருக்கு? அப்ப சகத்தோழன் சொன்னாலே தவறாது, தோழன் சொன்னா தவறான வார்த்தை. குருமூர்த்தியையும் தினமலர் பத்திரிகையோட ஆசிரியரையும் அடிக்கடி சந்திக்கிறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா வைக்க போலியான குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். நாங்கள் சந்தித்ததாக சொல்லக்கூடிய, நாங்கள் தலைவரை போய் சந்திச்சுட்டேன், தலைவரை வந்துட்டு இவ்வளவு தூரம் பேசியிருக்கிறேன், இந்த இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவர் வரலாற்று பூர்வமாக சொல்லக்கூடியது உங்களுக்கு போலியா தெரியும். ஆனா நீங்க இப்போ வந்துட்டு போலியா வந்து உட்காந்துட்டு அவர் வந்துட்டு சந்திச்சுட்டாரு பேசிட்டாரு அப்படின்னாக்க அது உங்களுக்கு வந்துட்டு வரலாறா தெரியுமா? நீங்க பொய்யா சொல்றதெல்லாம் வரலாறு, நாங்கள் உண்மையை சொன்னா அது போலியா? இது என்ன நியாயமானது? நாங்கள் யாரை சந்திக்கிறோம், யாரை சந்திக்கவில்லைங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். நீங்க பக்கத்துல உட்காந்து பாத்தீங்களா? பக்கத்துல உட்காந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, ஆமா நானும் சேர்ந்து சந்திச்சேன்னு சொல்லுங்க, எங்க நடந்துச்சு சந்திப்புன்னு சொல்லுங்க, எவ்வளவு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க, பேசுவோம். அது எதுவுமே இல்லாம போலியான குற்றச்சாட்டை வச்சு கொண்டு போனாக்கா நாங்கள் அது பொருட்படுத்த முடியாது. இப்போ மும்மொழி கொள்கை குறித்து ஒரு சர்ச்சைகள் வருது. அண்ணாமலை அவர்கள் சில கேள்விகளை எழுப்புறாங்க. மும்மொழி கொள்கைங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரையில் என்ன சொல்லியிருக்காங்களோ, எப்படி தமிழ், ரெண்டாவது ஆங்கிலம் வந்து எல்லாருக்குமானது, மூன்றாவது விருப்ப மொழி. இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லியிருக்குதோ அதை தானே நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை சீமானனை எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பாஜக தரப்பில் கேட்குறதா. நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் என்ன கொடுத்துருக்குறோம்னா கொள்கை மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, அறிவியல் பாடத்தை, கணித பாடத்தை, வரலாற்றை, புவியியலை தமிழ் மொழியில தான் படிக்கணும், ஆங்கில மொழியில படிக்கக்கூடாது. அப்படிதான் கொள்கை மொழி தமிழ். ஆங்கிலம் கட்டாய பாடம் அப்படின்னாக்க இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்கும். உலகெங்கும் போய் பேசுறதுக்கு எல்லோரும் சரளமாக பேசுவதற்கு உண்டான ஆங்கிலத்தை நாங்கள் வந்துட்டு கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்றோம். மூன்றாவது மொழின்னு ஒரு விருப்ப மொழியை கொடுக்குறோம். அது எதற்காக அப்படின்னா, இப்போ உங்களுடைய மொழி வந்துட்டு உங்களுடைய தாய்மொழி தெலுங்கா இருக்கலாம், உருதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேற ஒரு மொழியா இருக்கலாம். இல்லை நீங்க வந்துட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு உங்களுடைய அப்பா வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் போயிடுவாரு, நான் வந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் வந்துட்டு ஆந்திராவில் இருக்காரு, தெலுங்கு கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த மொழி வேணா இருக்கலாம், ஹிந்தி உட்பட. மூன்றாவது மொழி விருப்ப மொழின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் அந்த மூன்றாவது மொழியை தேர்ந்தெடுக்கவே தேவையில்லை. அவர்கள் அதை படிக்கணும்னோ எழுதணும்னோ பரீட்சை எழுதணுமோ தேவையில்லை. இதுக்கும் இப்போ பாஜக கொண்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கைக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இதே தானே அவங்களும் இது அவங்க சொல்லல, இது அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொல்றது என்னன்னா, மூன்றாவது மொழி எல்லாரும் படிக்கணும், கட்டாய மொழி மூன்றாவது மொழிங்கிறது. அது எந்த மொழியாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
எந்த மொழிக்கு அவர்கள் அதிகமாக நிதி ஒதுக்குவார்னு நினைக்கிறீங்க? எந்த மொழிக்கு வந்துட்டு ஆசிரியர்கள் நிரப்புவார்கள் நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, எந்த மொழிக்கு நிரப்புவாங்க? எந்த மொழியாக இருக்கணும் தானே. ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கை வந்துச்சு, ஹிந்தி இருக்கணும்னு. இவங்க ஹிந்தின்னு எந்த மொழிகளையும் சொல்லலையே. எந்த மொழிகளாக இருக்கலாங்கிறதுல நீங்க இப்போ எந்த மொழி வந்திருக்க சொல்லுங்க. புரியுது. இப்போ இங்க வந்துட்டு போஜ்பூரி கத்துக் கொடுக்க போறீங்களா? குஜராத்தி கத்துக் கொடுக்க போறீங்களா? ராஜஸ்தானி கத்துக் கொடுக்க போறீங்களா? என்ன மொழி கத்துக் கொடுக்க போறீங்க நீங்க சொல்லுங்கன்னு நான் கேட்கறேன். மூன்றாவது மொழியாக எந்த மொழியை விருப்ப மொழியாக தேர்ந்தெடுக்க முடியும்னு நான் கேட்கறேன். போஜ்பூரியோ இல்ல வந்துட்டு பெங்காலியோ இல்ல வந்துட்டு ராஜஸ்தானியோ இங்க வந்துட்டு எடுக்கணுமா? நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த மூன்றாவது மொழிக்கு உண்டான தேவை எங்க இருக்குன்னு கேட்கிறோம். நாங்க சொன்ன ஆட்சி அறிக்கையில தேவைப்பட்டவர்கள் கற்றுக்கொள்வதற்கு அரசு ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுக்கும்னு நாங்க சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் மூணாவதா ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தே ஆகணுங்கிறீங்க. அப்படி தேவை எங்க வருதுங்கிற நான் கேட்கிறேன். என் நாகப்பட்டினத்துல, என் புதுப்பள்ளியில இருக்கக்கூடிய என் கிராமத்தில் உள்ளவனுக்கு போஜ்பூரி எதுக்குன்னு கேட்கறேன். இல்ல மூணாவது மொழி என்ன கத்துக்கிட்டா நல்லது தானங்க, அதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னாக்க, மாட்டுக்கறி தின்னா கூட நல்லதுதான், வாங்கலாம் சாப்பிடுவோம். அது ஏன் உங்களுக்கு கசக்குது? இல்ல, இந்தி திணிப்புங்கிற ஒரு அரசியல் நோக்கத்துக்காக தான் உறுதியாக அரசியல் நோக்கம் தான். வேற என்ன நோக்கம் இருக்கு? இது ஒரே நாடா மாத்தணும், ஒரே கலாச்சாரமா மாத்தணும், தமிழை அழிக்கணும்னாக்க இன்னொரு மொழியை கொண்டு வரணும். இப்ப ஹிந்தியை கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஹிந்தி தெரிஞ்சா போதுமே, இந்தியா முழுக்க எல்லார்ட்டையும் பேசிக்கலாம், எதுக்கு தமிழை கத்துக்கணும்னு நினைப்பான். அதான் நடக்குது. இப்ப ஆங்கில வழி பள்ளிகளாக வந்த பிறகு தமிழ் அழிஞ்சு போறது எப்படி அழிஞ்சு போகுது? அதான் ஆங்கிலம் கத்துக்கிட்டோமே, எங்க போனாலும் ஆங்கிலத்துல பேசிக்கலாம், எதுக்கு தமிழை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? தமிழ் எழுத படிக்க தெரியணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அப்படியான ஒரு இரு தலைமுறைகளை உருவாக்கிட்டீங்களா இல்லையா? அதே தானே ஹிந்திக்கு வந்தாலும் நடக்கும். இப்ப ஹிந்தியை கொண்டு வந்து மொத்தமா திணிச்சிங்கனாக்க, முழுக்க முழுக்க வந்துட்டு நான் எதுக்கு தமிழ் படிக்கணும், அதான் ஹிந்தி படிச்சா இந்தியா முழுக்க பேசிக்கலாம், ஆங்கிலம் படிச்சா மொத்தமா போய்க்கலாம், இந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது தானே பண்றீங்க. நான் கேட்கிறேன், மூன்றாவது மொழியா அப்படி கட்டமைச்சே ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வட இந்தியா முழுக்க தமிழை கற்றுக்க கொடுங்க. அதுக்கான வாய்ப்பு இதுல ஏற்படாதா? எப்படி ஏற்பட்டிருக்கு நீங்க காமிங்க. எந்த ஒரு மாநிலம் தமிழ் எடுத்து பேசிட்டோங்க, மூன்றாவது மொழியா கட்டாயப்படமா நாங்க வந்து தமிழை கொடுத்துட்டோம், ஒரு மாநிலத்துல காட்டுங்கன்னு கேட்கிறோம். நீங்க கட்டாயப்படமா கொண்டு வாங்க. இப்ப பிரதமர் சொல்றாரு, நாங்க வந்துட்டு உலகின் மூத்த மொழியாக தமிழ் இருக்கிறது, இந்தியாவின் மொழிகளின் தொன்மை வந்துட்டு தமிழ்ல இருந்து அறியலாம் பெருமையா பேசுறீங்களே. அப்படிப்பட்ட தமிழை நாங்க மூன்றாவது மொழியா கொடுக்கிறோம், இந்தியா முழுவதுக்கும் பேசுவோம், ஒற்றை மொழி தானே, இந்திய முழுவதற்கும் ஒரு அலுவல் மொழியாக ஒரு மொழி வேணும், தமிழ் மொழி கொண்டு வாங்க. நாங்க எதிர்த்து கேட்டா கேள்வி சொல்லுங்க. ஏன் இது கொண்டு வர முடியல உங்களால? ஒரு மாநிலத்தை கொண்டு போய் விட்டு நீங்க சொல்லிடுங்களேன். இப்போ உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு தமிழ் படிச்சாதான் உனக்கு வேலைப்பா, தமிழ் படிக்கிறதுல என்னப்பா தப்பு, தமிழ் மூன்றாவது மொழி தானே, இன்னொரு அறிவு தானே, கத்துக்கிறதுல என்னப்பா தப்பு, உத்தரப்பிரதேசம் முழுக்க இனிமேல் தமிழ் படிப்போம் சொல்லி பாருங்க. சொல்லிட்டு அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வாங்க, இங்க ஹிந்தியை நாங்க ஏத்துக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. மிக்க நன்றி.